Hi friends, Assalamu alaikum and welcome back to my channel. This is Sumaya from Sumi's Home Chef. Friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல அரேபியன் ஸ்டைல் சிக்கன் மந்தி ரெசிபியை எப்படி ப்ரெஷர் குக்கர்ல ஈஸியாக பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த ரைஸோட ஸ்பெஷாலிட்டியே சிக்கனை வேக வச்சு அந்த சிக்கன் ஸ்டாக்லேயே ரைஸை வேக வச்சு எடுக்கிறது தான். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் அந்த ரைஸை சாப்பிட்றதுக்கு. இப்போ வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கான ப்ரெஷர் குக்கரில் நாம் இங்கே இப்போ 1 கிலோ சிக்கனை வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா சேர்த்துருக்கோம். இப்போ இதில் 5 கப்பு தண்ணியை சேர்த்து ஒரே ஒரு விசில் போட்டு எடுத்தால் போதும். பட் அது கூட நாம் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, அப்புறமா தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து வேக வச்சு எடுக்க போகிறோம். ஸோ எல்லாம் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு விசில் போட்டு முதல்ல எடுத்துடலாம். ஸோ இதில் வர சிக்கன் ஸ்டாக் அந்த வாட்டரை தான் நம்ம ரைஸ் வேக வைக்கிறதுக்கு எடுக்க போகிறோம். இப்போ ப்ரெஷர் குக்கர்லேருந்து ஸ்டீம் கம்ப்ளீட்டாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம லிட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதில் நம்ம இந்த சிக்கன் பீசஸ் எல்லாம் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். அண்ட் இந்த சிக்கன் ஸ்டாக்கை நம்ம மெஷர் பண்ணி ரைஸ் குக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் சிக்கன் பீசஸை நம்ம லைட்டாக மேரினேட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதர்வைஸ் நாம் ஓவனில் கூட வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நாம் சிக்கன் பீசஸ் எல்லாம் எடுத்து மாற்றிட்டு இந்த தண்ணி நமக்கு எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறத அளந்து எடுத்து வச்சுருக்கணும். இப்போ திரும்பவும் ப்ரெஷர் குக்கரில் ரைஸ் குக் பண்ணுறதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயிலை ஹீட் பண்ணிக்கோங்க. ஆயில் சூடானதும் அதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணதை சேர்த்து இந்த மாதிரி வதக்கிக்கலாம். அண்ட் இந்த ஆனியன் கூடவே காரத்துக்கு 5 பச்சை மிளகாயும் சேர்த்து நாம் வேக வச்சுக்கலாம். அண்ட் இது கூடவே ஃப்ளேவருக்கு ட்ரைட் லெமன் சேர்ப்பாங்க. இப்போ நம்மக்கிட்ட ட்ரைட் லெமன் இல்லாததுனால நம்ம லெமனோட சிஸ்ட் யூஸ் பண்ணுறோம், அதாவது லெமனோட அவுட்டர் ஸ்கின். ஸோ ஒரு லெமனோட அவுட்டர் ஸ்கின் மட்டும் நம்ம இப்போ சேர்த்து அதையும் நம்ம இதில் வதக்கிக்கலாம். இது அந்த ஃப்ளேவரை கொடுக்கும் லெமனோட. இப்போ அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு மந்தி ஸ்பைஸ் மிக்ஸ். இதோட டீட்டெயில் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதாவது இந்த ஸ்பைஸை என்னெல்லாம் சேர்த்து பண்ணுவாங்க அப்படிங்கிறத. அடுத்ததாக நம்ம ஆனியன் நல்லா வதங்கியாச்சு. ஸோ இதில் தண்ணி சேர்க்க போகிறோம். சிக்கன் ஸ்டாக்கும் சேர்த்து மொத்தமாக 10 கப்பு தண்ணி சேர்க்கணும், அதாவது 5 கப்பு அரிசிக்கு 10 கப்பு தண்ணி. இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே சிக்கனில் உப்பு சேர்த்ததுனால பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சிக்கன் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதில் மேரினேட் பண்ணுறதுக்கு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்க்குறோம். அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதும், தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து இதை நம்ம மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ மேரினேட் பண்ணும்போது எல்லா பீசஸ்லேயும் நல்லா படுறது மாதிரி மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு பக்கம் ரைஸுக்கான தண்ணி நல்லா பாயில் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதில் ஏற்கனவே 1/2 மணி நேரம் ஊற வச்சுருந்த செல்லா ரைஸ், அதாவது மந்திக்கு யூஸ் பண்ணக்கூடிய ரைஸ், இந்த ரைஸை நாம் இப்போ இதில் சேர்த்து வேக விட்டுக்கலாம். செல்லா ரைஸ் இல்லைனா பாஸ்மதி ரைஸ், ஜீரக சம்பா ரைஸில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ இதை லைட்டாக ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நாம் இதை ஒரு விசில் மட்டும் போட்டு எடுக்க போகிறோம். ஸோ இப்போ லிட்டை க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் போட்டுட்டு இதை அப்படியே விட்டுடலாம். கம்ப்ளீட்டாக அந்த ஸ்டீம் வெளியே போகிறது வரைக்கும் அப்படியே விட்டுட்டு நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இது வேகிற டைமில் இன்னொரு பக்கம் நம்ம சிக்கனை ஃப்ரை பண்ணிக்கலாம். சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பேனில் லைட்டாக ஆயில் விட்டு அந்த பீசஸை லைட்டாக ஒரு வாட்டி ஃப்ளிப் பண்ணி 2 பக்கமும் கோல்டன் கலரில் வரது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தால் போதும். இதுவே நீங்கள் ஓவனில் வைக்கிறதா இருந்தால் கூட வச்சு சுட்டு எடுத்துக்கலாம், லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி. இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் சூப்பரான ஒரு கோல்டன் கலர் வந்திருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம பீசஸ் எல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஃபைனலாக நாம் இதை ரைஸ் மேலே அரேஞ்ச் பண்ணிக்க வேண்டியது தான். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த சிக்கனில் அதிகமாக எந்த மசாலாவும் சேர்க்கலை. அப்படி இருந்தாலுமே இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இப்போ நாம் மந்தி ரைஸில் ஸ்மோக் ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக ஒரு சின்ன சிரட்டை துண்டு அதை எடுத்து இந்த மாதிரி ஸ்டவ்வில் வச்சு பற்ற வச்சுருக்கோம். அண்ட் நம்ம ரைஸும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ லிட்டை ஓப்பன் பண்ணி அந்த ரைஸ்க்கு லைட்டாக அழகு கொடுக்கறதுக்காக எல்லோ ஃபுட் கலரை நம்ம தண்ணியில் லைட்டாக கலந்து வச்சுருக்கோம். அதை இந்த மாதிரி மேலாப்பில் லைட்டாக விட்டுக்கலாம். இந்த மாதிரி விட்டுட்டு இப்போ நம்ம இதில் ஸ்மோக் ஃப்ளேவர் சேர்க்குறதுக்காக நடுவில் இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் பவுலை வச்சுக்கலாம். இப்போ ரைஸ் ரொம்பவே சூடாக இருக்குது. ஸோ அந்த சூட்டில் தான் நம்ம இப்போ இதை பண்ணுறோம். இப்போ நாம் நெருப்பில் வச்சுருந்த அந்த சிரட்டை துண்டை நெருப்பை மட்டும் அணைச்சிட்டு அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் விட்டுட்டு அந்த சூட்டோடு அப்படியே இதை மூடி வச்சுக்க வேண்டியது தான். ஸோ இப்போ நம்ம ப்ரெஷர் குக்கர் லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா இதை நம்ம ஓப்பன் பண்ணலாம். இப்போ 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. பாருங்கள், ரைஸ் ரொம்பவே சூப்பராக அழகாக வந்திருக்குது. ஓப்பன் பண்ணும்போது அவ்வளோ வாசனையாக இருக்கும். ஸோ ஃபைனலாக அந்த ஸ்டீல் பவுலையும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே
லைட்டாக வந்து மசாலா போட்டு ஃப்ரை பண்ணி வச்சுக்கக்கூடிய சிக்கன் பீஸஸை இந்த மாதிரி ரைஸில் எல்லா பக்கமும் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்க வேண்டியது தான். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. ஸோ நம்மளோட சூப்பரான சிக்கன் மந்தி ரைஸ் ரெசிபி ப்ரெஷர் குக்கரில் ரொம்பவே ஈஸியாக குயிக்காக செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ அதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு டொமேட்டோ சால்சா பண்ணுறதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் 3 தக்காளி நல்ல பெரிய சைஸில் எடுத்துக்கோங்க. அதை வந்து சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துட்டு இதுலையே காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், அப்புறமா ஃப்ளேவருக்கு கொஞ்சமாக மல்லி இலை, கொத்தமல்லி இலை, அதுவும் கொஞ்சமாக உப்பும் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா ரொம்ப திக்காக இருக்கும். இதில் நாம் ஒரு 3/4 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்ததுக்கப்புறமா உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்து தேவைப்பட்டுச்சுன்னா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான். ஸோ இது வச்சு தான் அந்த ரைஸை வந்து தொட்டு சாப்பிடுவாங்க. பிகாஸ் வந்து ரைஸில் வந்து காரம் ரொம்ப அதிகமாக இருக்காது, கொஞ்சம் மைல்டாக தான் இருக்கும். பட் அது கூட இந்த டொமேட்டோ சால்சாவை செய்து சாப்பிடும்போது அந்த காரமும் அந்த டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும். இப்போ நாம் வந்து ரைஸை சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பிளேட்டில் தேவையான அளவுக்கு ரைஸை எடுத்து வச்சுட்டு அதுலேயே நாம் வந்து சிக்கன் பீஸஸையும் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி சர்வ் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ கூட தொட்டுக்கிறதுக்கு ஒரு பவுலில் இந்த மாதிரி டொமேட்டோ சால்சாவும் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு, பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குல்ல. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ப்ரெஷர் குக்கர் சிக்கன் மந்தி ரைஸ் ரெசிபியை மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காமல் லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியே இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.